தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவனோட மூவி ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து செம்மையாக போயிட்டு இருந்துச்சு அண்ட் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ் எல்லாமே. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுக்கு இந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ விக்னேஷ் சிவன் நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் எடுப்பார் லவ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் எல்லாமே. அண்ட் இதோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ஹைப்பில் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம எப்படி ட்ரெய்லர் கிடையாது, ஃபர்ஸ்ட் பஞ்ச்னு போட்டிருக்காங்க. மேபி a kind of glimpse or teaser அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி சின்ன கிளிம்ஸா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ தாட் ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைச்சேன். ஸோ வாங்க அந்த வீடியோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் எங்களுக்கும் அது மோட்டிவேட் ஆகும். எஸ், கண்டிப்பாக. ஓகே, ஸோ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040 12 வயசு. ஆனா ஒருத்தன் இல்லாத ஒண்ண இன்னும் இருக்குன்றான். ஏய் ஓ, அடேங்கப்பா, கார் சொல்றியா? ஓ இருக்குங்க, இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. எனக்கு இது கொரியன் மூவி இது மாதிரி இருக்கு. சும்மா நெத்தி பொட்டுல இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் நாச்சு. லைக் ஓகே, லைக் தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு. நம்ம இப்போ எவல்யூஷன்ஷிப்ல இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிரமிங், பெஞ்சிங், நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். உனக்கு புரிஞ்சிடுச்சுல? இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? ஓ, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓ, ஓகே. ஏய், இந்த பாட்டு இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படா சேர போற? இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். ஏய் I love Diwali status. அனிருத்தோட சாங் தானே இது? ஆல்பம் சாங் இல்ல? ஆக்சுவலாக அந்த ஆல்பம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு செமையாக இருக்கும் அந்த சாங் கேட்கும்போது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தான் அந்த பாட்டு சும்மா வச்சு பாடிட்டு இருப்பேன். ஸோ சூப்பரான ஒரு சாங். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு எந்த மூவிலையுமே போடாமல் இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அது கரெக்டாகவும் ஆப்டாக செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கிளிம்ஸ் எப்படி இருந்தது? ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படம் பார்க்குறப்போ கனெக்ட் பண்ண முடிஞ்சது, ஏன் அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக மேபி அந்த லவ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிரும்னு நினைக்கிறேன். அவர் அப்படிதான் இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப வியர்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ அந்த சென்னை பற்றி அந்த அடையார் பிரிட்ஜ் காமிச்சது, அண்ட் ஆல்சோ அந்த டாக்ஸி காமிச்சது, அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்மளோட தமிழ்நாடே இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி அடையார் பிரிட்ஜுன்னு தான் சும்மா அந்த பேர் போட்டிருக்காங்க, வேற ஏதோ இடம் போல அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இந்த கிளிம்ஸ் எல்லாம் பார்த்து முடிக்கிறப்ப ஒரு இவங்க ரொம்ப ஃபியூச்சரா யோசிச்சு ஒன்னு பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதாவது இது வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு கான்செப்டா இருக்கு. கண்டிப்பா இப்போ கரண்ட்ல இருக்கிற மாதிரி இல்ல, எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்குது, ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ற கேஜெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனே இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கையிலே கேஜெட். அதெல்லாம் கண்டிப்பா நடக்க போகுது. அதெல்லாம் வச்சு தான் எடுத்திருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஹாலிவுட் மூவிஸ்ல அந்த மாதிரி வந்து நம்மளோட தமிழ் படத்துல அப்படி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக நல்லா இருக்கு. அண்ட் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்றாங்க.
அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கு. Yes, எனக்கு இன்னொரு இன்னமும் பிடிச்சது என்னன்னா, சாரி நீ இன்டர் பண்றதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு என்னன்னா அந்த கோலிவுட்னு சொல்லிட்டு இந்த ஹாலிவுட் ஸ்டைல்ல ஹாலிவுட்ல நம்ம பார்த்திருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை மேல வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்னு எழுதியிருக்கும். அது வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு இதான ஹாலிவுட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இது இருக்கும். அதே மாதிரி கோலிவுட் அப்படி ஆகுதுன்னு பாக்குறப்போ நல்லா நிறைய விஷயம் நிறைய பண்ணிருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சீரியஸா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. எஸ், அதுதான் இப்ப சொல்ல வந்தேன் நான். அவங்க எடுத்த ஒவ்வொரு ஃப்ரேமுமே பாத்தீங்கன்னா அந்த கிளாரிட்டில இருந்து அந்த அந்த காஸ்டியூம்ஸ் அவங்க போட்டதுல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த ஒரு மாதிரி ரொம்ப பாஷா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல அத ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. நீ கரெக்ட்டா ஒன்னு சொல்லிருந்த ஸ்டார்டிங் வந்த சீனே வந்து பாக்குறப்போ அந்த கொரியன் சீரிஸ் பாக்குற மாதிரி இருக்கு. நான் வந்து நிறைய எல்லாம் நீங்க கொரியன் சீரிஸ் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கொடை பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் மழை பெய்யும், அந்த ஒரு இது ஸ்னோ இருக்கும், ஸ்னோ மோஸ்ட்லி ஸ்னோ அண்ட் ஒயிட் Dress. ஆமா, ஓகே. சோ ஒயிட் Dress, சோ இந்த இதுல தான் இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங் அந்த இது டக்குன்னு வந்து அந்த ஹீரோயின் இது பண்றப்போ எனக்கு அப்படியே அந்த கொரியன் டச் அப்படியே வந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சுல, அவங்க ரெண்டு பேரும் பேருமே பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ பிரதீப் ரங்கநாதன் அவருக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டயலாக் டெலிவரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்லா அப்படியே இருக்கு, முடி நல்லா வளர்ந்துருக்கு, கொஞ்சம் லாங்கா இருக்குல்ல. அவரு அப்படிதான் மேபி கொஞ்சம் வளர்த்தி இருந்திருக்கலாம். நல்ல கர்ல்ஸ் தெரியுது இதுல, நல்லா க்ரூம் பண்ணிருக்காங்க. சீரியஸா க்ரூம், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டகனிஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஒரு மாதிரி ஒரு காமெடி கலந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செம்ம ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கு ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மென்ட் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்லாங், அவரோட டயலாக் டெலிவரியே நமக்கு வந்து நல்ல சிரிப்பு வரும். அண்ட் இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா டெரருக்கு டெரர் பிளஸ் காமெடின்ற மாதிரி சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காம்பினேஷன். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா October 17th வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ தீபாவளிக்கு வந்து இந்த மூவி வருதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மூவி ஆல்ரெடி வர வேண்டியது. இந்த தீமா தீமா சாங்கும் டிராகனோட மூவியும் நிறைய பேர் வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். ஏன்னா மனோஜே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ டிராகன் படத்துல தான் இந்த பாட்டு இருக்குமோ அப்படின்னு நினச்சி நிறைய அந்த டைம்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ ரொம்ப முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இவ்வளோ டிலேடாக வருது. பட் ஸ்டில் நல்லா தரமாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சீரியஸாக, ஏன்னா டிலே ஆகிருக்கான ஒரு ரீசன் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த சின்ன கிளிம்ஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது அதில் எவ்வளோ மெனக்கெட்டு வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாரு நினைக்கிற விக்னேஷ் சிவன். நான் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூவி. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடித்த படம் எல்லாமே செம்மையான பிளாக் பஸ்டர். அண்ட் இந்த மூவியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கணும். அண்ட் என்டையர் டீமுக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஆல் பெஸ்ட் சொல்லியிருக்கிறோம். டெஃபினட்டாக அது பிளாக் பஸ்டர் ஆகணுன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். லெட்ஸ் see. அண்ட் நீங்க இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அண்ட் அனிருத் பத்தி நம்ம பேசவே இல்லை. அனிருத் பத்தி பேசணும்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோல நம்ம பேசணும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலயுமே அவர் தான் மியூசிக் டைரக்டரா இருக்காரு. சோ அவரை பத்தி நம்ம இதுல என்ன இதுனா எடுத்தோடனே அவரோட வாய்ஸ் வந்துச்சு. எப்பவுமே நரேஷன் வந்து ஒரு ட்ரெய்லர்லயோ ஒரு மூவிலயோ பாத்தீங்கன்னா ஒன்னா ஹீரோவா இருக்கும், இல்ல டிரெக்டரா இருக்கும், இல்ல ஒரு சில டைம் இந்த ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிருத் வாய்ஸ் வந்தோடனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அனிருத்மே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கு போறாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மியூசிக் ஆல்பம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் படத்துல ஒரு சாங்ல வந்து பாட ஆரம்பிச்சாரு, அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாரு, அப்புறம் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதாவது ஒரு சின்ன கிளிம்ஸுக்கு நரேட் பண்ற அளவுக்கு வந்துட்டாரு. ஸோ அடுத்தது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயே இருப்பாரோ எனக்கு தெரிஞ்சு படத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். மைட் பி எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு படம் பண்ணுவாருன்னு நம்புறேன். லெட்ஸ் see, பார்க்கலாம். ஏன்னா அவர் ப்ராப்பரா க்ரூம் பண்ணி செமையா கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்குமே நாங்கள் முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கோம், ஒரு லவ் கைண்ட் ஆஃப் ஒரு மூவி அப்படி பண்ணுச்சுன்னா ஒரு லவ் பாய் அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய் அந்த மாதிரி ஒரு ரோல் ஏதாவது பண்ணார் அப்படின்னா சீரியஸா நினைக்கிறேன். இந்த ரீசெண்டா அந்த மதராசி அந்த சாங் வழியிறேனே சாங்னு நினைக்கிறேன். அதுல பயங்கர ஸ்வாகா இருந்தாங்க. சீரியஸா அவரோட காஸ்டியூம் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரஷன் நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டிப்பா தெரியுது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பார்த்த அனிருத், அந்த 3 படத்துல பார்த்த அனிருத், அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப எல்லாருமே அப்படிதான் இருப்போம். நானுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒல்லியா அப்படிதான் இருந்திருப்போம். ஸோ அப்படி இருந்து அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா க்ரூம் பண்ணி ஸ்டைலா மாத்தி ஒரு ஸ்வாகா பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வித்தின் ஆர் செல்ஃப் நமக்குள்ளார யோசிச்சா மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஸோ அவர் உள்ளுக்குள்ளாரையுமே நல்லா க்ரூம் ஆயிருக்காரு, மெச்சூர்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லெட்ஸ் see அவரோட எப்படி போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த தீமா தீமா சாங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட், பிளஸ் கேட்டோன்னே ஒரு அடிக்ஷனா இருந்துச்சு. அண்ட் இதுல வந்து இன்னொரு இந்த சாங்கை இந்த கிளிம்ஸுக்காக மட்டும் எனக்கென்ன யாரும் இல்லை அந்த சாங் வச்சிருக்காங்களா, இல்லை மூவிலையும் அது வருமா அப்படின்றது நமக்கு
கொஞ்ச நாள் வெயிட் மூவில பண்ணோம் வந்தா அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து தெரியும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காவே தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அந்த சாங். அந்த சாங் பார்க்கலாம், லெட்ஸ் see. எனக்கு அந்த சாங் ரொம்ப தெரியல. ரொம்ப பிடிக்கும். ஸோ And நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த சாங் ஆல்பம் பிடிக்கும்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மூவியில் நெக்ஸ்ட் ஆல்பம்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பா. ஸோ இந்த மூவியோட அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் ரியாக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆலில் போட்டுக்கோங்க. Yeah. அண்ட் எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். Thank தேங்க்யூ. you. Bye பாய்.